போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டு இருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக வணக்கம். இப்போது 2-2Aக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ தான் வந்து எக்ஸாம் வந்து முடிச்சிருக்கிறோம். அடுத்து வந்து எல்லா இடத்துலையும் வந்து இதுக்குண்டான நோட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரிலேட்டடான இந்த டாபிக். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு டாபிக் வந்து கண்டினியூஸாக பேசப்பட்டு வருது அப்படின்னா அது நம்மளுக்கு அங்கே கொஸ்டினாக அமையும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து வெவ்வேறு வந்து நம்ம நிறையா போய் வந்து பயிற்சி நிறுவனங்களுக்கு போய் வந்து பயிற்சியும் எடுப்போம். ஆனால் வந்து பாருங்களேன், நம்மளோட கொஸ்டின்ஸ்லாம் எப்படி அமையும் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர் நடப்பு நிகழ்வுகள் அடிப்படையிலேயே அமையும். அப்போது அந்த நோக்கத்திற்காக நம்ம வந்து நியூஸ் பேப்பர் அடிப்படையில் எடுத்திருக்கோம். இது பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து இந்த கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் இதை பற்றி வந்து விவாதம் பண்ண போகிறாங்க. அப்போ 2029 வந்து இதற்குண்டான தேர்தலுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றாங்க. அப்போது இது கண்டினியூஸாக ஒரு ப்ராசஸாக போகும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 6 மார்க்காவோ 12 மார்க்காவோ 15 மார்க்காவோ வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே வந்து எழுதணும். ஆனால் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்து பற்றி தவறான ஒரு எண்ணங்களை நம்ம வந்து எக்ஸாமில் அந்த பேப்பரில் வந்து கொடுத்துடக்கூடாது. அதுக்குண்டான பாதகம் சாதகம் அதான் ஆப்போசிட்டு எதிர்கட்சி எந்த கட்சியும் பற்றி நெகட்டிவாக வந்து கொடுத்துடக்கூடாது. சரிங்களா? அதுபோல் தான் நம்ம வந்து அந்த டிஸ்கிரிப்டிவில் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ பார்ப்போம் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி சொல்லி பார்க்கும்போது இப்போ பாருங்களேன், முன்னுரை. அப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்திய அரசியல் சட்டம் அமலுக்கு வந்த பின், அதாவது இந்திய அரசியல் சட்டம் அமலுக்கு வந்ததுக்கப்புறம் 52 முதல், சரிங்களா, 51லேயே வந்து எலெக்ஷன் ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அந்த 51, 52 முதல் 67 வரை வந்து அந்த தேர்தல் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த தேர்தல் முறை வந்து நடைமுறையில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மாநில நெருக்கடி வரும்போது அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ தற்போதைய சூழ்நிலையிலையும் இந்த தேர்தலுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதுக்கான இந்த அறிக்கைகள் வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி வந்து அதனோட சாதகமான பாதகமான அந்த சூழ்நிலைகளை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதனோட தலைமைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தலைமை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது 14வது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் மற்றும் அவர்களோட குழு தான் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அறிக்கையை வந்து தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள்ட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்தது என்னென்னா அதில் வந்து அரசியலமைப்பிலையும் அந்த சட்ட திருத்தங்கள் பண்ணணும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதனோட அறிக்கையினோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாங்க அவங்க கொடுத்த அந்த அறிக்கையில் அதை பாசிட்டிவான விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயகத்தின் வந்து ஒரு முற்போக்கு செயல் திட்டம் அப்படின்றாங்க. ரெண்டாவது பாருங்கள், பொருளாதார சேமிப்பு, கால சேமிப்பு, எண்ணற்ற மக்கள் தேவை கொண்ட நாட்டுக்கு வந்து எதிர்கால தேவை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை. அடுத்து பாருங்களேன், மக்களவைக்கும் பேரவைக்கும் வந்து ஒரே நேரத்தில் வந்து தேர்தல் நடைபெறும் போது என்னென்னா செலவு மிச்சமாகிறது அப்படின்றாங்க. ஏன்னா அந்த 51 காலகட்டத்திலேயே இருந்த செலவும் இப்போ இருக்கிற செலவும் அது என்னென்னா செலவு வந்து அதிகமாக இருக்குது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது மக்களவைக்கும் பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறும் போது என்ன அப்படின்னா செலவு வந்து மிச்சமாகிறது அப்படின்றாங்க. அடுத்து பாருங்களேன், மக்களவையும் சட்டப்பேரவையும் தனித்தனியாக செயல்பட்டாலும் மக்கள் வந்து எல்லாவற்றையும் வந்து அறிவுபூர்வமாக அறிந்தே வந்து வாக்களிப்பதால் அந்த வகையில் வந்து எந்த குழப்பமும் இல்லை அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்களவையும் சட்டப்பேரவையும் வந்து தனித்தனியாக செயல்பட்டாலும் மக்கள் வந்து எல்லாவற்றையும் வந்து அறிவுபூர்வமாக அறிஞ்சு தான் வாக்களிக்கிறாங்க. அதனால் அதில் வந்து எந்தவித குழப்பமும் இல்லை அப்படின்றாங்க. அடுத்து பாருங்களேன், இதனோட பின்னணின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதான் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த அமலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த 51, 52 முதல் அந்த 67 வரை வந்து இது வந்து நடைமுறையில் தான் இருந்துச்சு. எதனால் அதை கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா
அந்த மாநில நெருக்கடி வரும்போது என்ன அப்படின்னா அந்த சட்டப்பிரிவு 356 செயல்பாட்டால் ஆட்சிகள் கலைக்கப்பட்டு தேர்தல்கள் வந்து அடிக்கடி நடத்த வேண்டியதாகிடுச்சு. சரிங்களா? அப்போ அடிக்கடி எலெக்ஷன் நடத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து சாத்தியக்கூறு இல்லாமல் போயிருச்சு. அதனால தான் வந்து அப்போ நடந்தது வந்து இப்போ சாத்தியக்கூறு இருக்குது அந்த மாதிரி வந்து அவங்க அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது தேர்தல்கள் இப்போ நம்ம எப்படின்னா இந்த தேர்தல் சம்மந்தமாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதனோட ஆர்டிக்கல் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும். இது பாருங்களேன். அப்போ தேர்தல் அப்படின்னா பகுதி 15 324 முதல் 329 வரைக்கும் அந்த தேர்தல் பற்றி வந்து சொல்லுது. 324 பார்த்தோம் அப்படின்னா அந்த தேர்தலோட கண்காணிப்பு, வழிநடத்துதல் மற்றும் கட்டுப்பாடு. சரிங்களா? அந்த தேர்தல் வந்து எந்தெந்த அளவு எப்படி நடக்குது அதை வந்து கட்டுப்படுத்துறது எல்லாமே அந்த 324 சொல்கிறாங்க. பிரிவு 325 பாருங்களேன். மதம், இனம், ஜாதி அடிப்படையில் அந்த தகுதியற்றவர் என்ன வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க. இதே 326 பாருங்களேன். வயது வந்தவருக்கான வாக்குரிமை. 18 வயது ஆனவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போட்டுக்கலாம். அதுதான் அதுக்கடுத்து இதுதான் வந்து இப்போ நம்ம இந்த தேர்தலுக்கு வந்து பேசு பொருளாக இருக்கும். என்ன அப்படின்னா அந்த பிரிவு 327 பாருங்களேன். சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல்கள் தொடர்பான ஏற்பாடுகளை செய்ய வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து அதிகாரம். சரிங்களா? இதன் அடிப்படையில் தான் அப்போது நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? அப்போது இதை வந்து அந்த கூட்டத்தொடரில் பேசி அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவாங்க. அடுத்து பாருங்களேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த 51-52 காலகட்டத்தில் செலவு எவ்வளோன்னு பாருங்களேன். அப்போ நடந்த செலவு வந்து அந்த தேர்தலுக்கு 10.5 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா அதை பைசா கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாக்காளருக்கு 6 பைசா வீதம் செலவு இருந்திருக்கு. அதே பாருங்களேன் 2014 வந்து பாருங்கள் 3870 கோடி தேர்தல் செலவு மட்டும். இப்போ 2024 ஒரு வாக்காளருக்கு ரூ. 46. அப்போ பாருங்கள் எவ்வளவு செலவு வரும் அதை கால்குலேட் பண்ணி தான் வந்து சொல்கிறாங்க. அப்போது இவ்வளவு செலவுகளையும் மிச்சம் பண்ணணும் அப்படின்னா ஒரே தேர்தல் இருக்கும்போது அந்த ஒரு டைம் தானே அந்த செலவு தானே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஓகேங்களா? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இது வந்து நடைமுறையில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களோட குழு வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா அதாவது எங்கன்னா தென்னாப்பிரிக்கா, ஜெர்மனி, ஸ்வீடன் உள்ளிட்ட ஒரு 7 நாடுகளில் இந்த ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் செயல்முறைகளை வந்து இருக்குது. அதை பற்றி இவங்க ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணிட்டு தான் வந்து சமர்ப்பிக்கிறாங்க அறிக்கையை. சரிங்களா? அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு இல்லையா? அந்த நாடுகளில் வந்து என்ன அப்படின்னா குறைந்த மக்கள் தொகையும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை வந்து செயல்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்களேன். இதனோட இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் பாராளுமன்ற, சட்டமன்ற தேர்தல்கள் 100 நாட்களுக்கு பிறகு இந்த நகராட்சி, பஞ்சாயத்து இந்த தேர்தல்கள் வந்து நடக்கும். ஒரு சில சமயத்தில் வந்து ஒரு சிலர் பேர் என்னன்னா அந்த ஆட்சியில் இருக்கும்போதே வந்து இந்த மரணம் இது இப்படி ஏற்படும் போது அல்லது இந்த ஆட்சி கவிழ்தல் அந்த மீதமுள்ள காலத்திற்கு மட்டுமே வந்து அந்த அரசு தேர்வு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா எலெக்ஷனில் சக்ஸஸ் பண்ணுறவங்க 2029 அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த 3 வருஷம் மட்டும்தான் அவங்க வந்து ஆட்சியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன்லாம் மறுபடியும் வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி வந்து வரும். அதுதான் வந்து சொல்கிறாங்க. குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு அமையும் அரசுகள் பாராளுமன்ற தேர்தலோடு வந்து காலாவதி ஆகும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 2029 தேர்தலில் மறுபடியும் தேர்ந்தெடுக்கிற மாதிரி வரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதில் இந்த எலெக்ஷனில் வந்து என்ன அப்படின்னா அந்த நடைமுறை சிக்கல்னு ஒன்று இருக்கும். எப்பயுமே வந்து இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் அந்த எலெக்ஷன் அந்த ஓட்டு மிஷினை வந்து கொண்டு போகிறது நம்ம நிறையா வந்து நியூஸ்லேயும் பார்த்துருப்போம், நியூஸ் பேப்பர்லேயும் பார்த்துருப்போம். அந்த மலைப்பாங்கான பகுதிகளெலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மிஷினரிஸ்லாம் வந்து கொண்டு போவாங்க. அதுபோல தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மலை பிரதேசங்கள், சமவெளிகள், காடுகள் உள்ளிட்ட பிரதேசங்களை கொண்டது வந்து நம்ம நாடு, இந்திய நாடு. ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் போது போதிய பாதுகாப்பு கொடுக்க வந்து இயலாது அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நடைமுறை சிக்கலாக இருக்குது அப்படின்றாங்க. நம்ம வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா
எந்தவித அரசியல் கட்சியும் வந்து உள்ளே இழுத்துறக்கூடாது நம்ம எழுதும்போது. ஓகேங்களா? அதனால் அதான் எதையும் சம்மதப்படுத்தாமல் மேலோட்டமாகவும் இருக்கணும், அந்த அழுத்தமான பாயிண்டங்களையும் சொல்லி விட்டுறணும். அடுத்து பாருங்களேன், அதான் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் போது போதிய பாதுகாப்பு கொடுக்க இயலாது, மனித வளமும் வந்து போதாது அப்படின்றாங்க. அப்புறம் வந்து என்னென்னா இந்த இதனால் வந்து தேர்தல் ஆணையத்தினோட பணிச்சுமை கூடும் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்களேன், பல இடங்களிலும் வாக்குப்பதிவின் போது வன்முறை மற்றும் இதர தடைகள் ஏற்படலாம், இயற்கையும் வந்து ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி வன்முறை இதெல்லாம் வந்து ஆகும் அப்படின்றதுக்காக அவங்க விஜில், உங்கள் வேட்பாளரை தேர்ந்தெடுங்கள், இந்த இது எல்லாமே அதுபோல் அந்த 1950 அவசர எண் இது போல் வந்து தேர்தல் ஆணையமும் முக்கியமான அந்த ஆப்புகளை வந்து வெளியிடும். அதுதான் சரிங்களா. அந்த பல இடங்களில் வாக்குப்பதிவின் போது வன்முறை மற்றும் இதர தடைகள் ஏற்படலாம், இயற்கை கண்டினியூஸாக வந்து இப்போ மலைப்பாங்கான பகுதிகளுக்கு இந்த ஓட்டிங் மிஷினை வந்து எடுத்துகிட்டு போகும்போது கண்டினியூஸாக மழை பெஞ்சுன்னா அப்போ அந்த மிஷின் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் என்ன சொல்கிறாங்கன்னா இயற்கையும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, முன்னாள் ஒரு தேர்தல் ஆணையர் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இது வந்து நியூஸ் பேப்பரில் வந்ததான், அண்மையில் நடைபெற்று முடிந்த இந்த மக்களவைத் தேர்தலில் 86,157 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் 86,858 விவிபேட் இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட்டன அப்படின்றாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வரும் காலத்தில் சட்டப்பேரவை மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இது வந்து நடைமுறைக்கு வரும்போது என்ன அப்படின்னா, இந்த சட்டப்பேரவை மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களோட எண்ணிக்கை மட்டுமின்றி அந்த காலகட்டத்தில் வேட்பாளர்களின் எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஒரே தேர்தல் அப்படிங்கும்போது என்னென்னா வேட்பாளர்களோட எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், அவரே அந்த ஒரு முன்னாள் தேர்தல் ஆணையர் அவர் சொன்ன ஒரு சாதகமான அம்சம்தான். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தில் உள்ள ஒரு சாதகமான அம்சம் என்ன அப்படின்னா, 3 தேர்தல்களுக்கு வந்து ஒரே வாக்குச்சாவடி தான், அதே பணியாளர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. இன்னும் வந்து நிறையா வந்து கட்சி சார்ந்து இருக்கும், நம்ம கட்சி சார்ந்து எழுதக்கூடாது. இது என்னென்னா இது வந்து ஒரு தொடக்கம் தான், இது நம்ம இப்போ எடுத்துருக்கிறது வந்து இது தொடக்கம் தான். ஆனால் இது வந்து கம்பல்சரி வந்து எக்ஸாமில் வரும். இது மேலும் மேலும் அப்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த குளிர்கால கூட்டத்தொடர் முடிஞ்சோடனே இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வரும். அரசியலமைப்பிலும் வந்து திருத்தம் இந்தந்த இதில் வந்து திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு தேர்தல் சம்பந்தமான திருத்தங்கள் மேற்கொள்வாங்க. அதை பற்றி நம்ம கண்டினியூஸாக வந்து பார்த்துடலாம். இதில் ஒரு முடிவுரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதனோட முடிவுரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை பற்றி குளிர்கால கூட்டத்தொடரில் விவாதம் நடைபெறும். விவாதத்திற்கு பின் வந்து அரசியலமைப்பு சாசனத்தில் திருத்தம் மேற்கொள்வது பற்றியும் இதன் நடைமுறை சாத்தியத்தை பற்றியும் ஒரு வந்து முடிவு தெரிய வரும் அப்படின்றாங்க. சரிங்களா. அதுதான் இது போல தான் வந்து இது நம்ம எதுக்குன்னா 6வது, அதாவது 6 மார்க்கு 12 மார்க்கு 15 மார்க்குக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஆர்டிக்கலை கொடுக்கணும். அவங்க யார் ஹெட்டு, என்ன நோக்கம், எந்தெந்த நாடுகளை ஆய்வு பண்ணி இதை பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு சாதகமான சூழ்நிலை என்ன, பாதகமான சூழ்நிலை என்ன எல்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டுரை வடிவில் நம்ம எப்பயுமே வந்து 15 மார்க் அடிப்படையில் தான் வந்து எடுக்கிறோம். அதை வந்து 6 மார்க்காகவும் 12 மார்க்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கணியன் ஐஏஎஸ் அகாடமியில் பிசிக்கான வெற்றி பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம கிளாஸஸோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 40+ வந்து டெஸ்ட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3420 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். நம்மளோட கிளாஸஸ் வந்து காலையில் 9 to 10 முந்தின நாள் நடத்துனதோட டிஸ்கஷன் ப்ளஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா நம்ம கொஸ்டினில் வந்து ஒரு சில தலைவர்கள் இப்போது அதாவது இந்த போர் சம்மந்தமாக இது மாதிரி நடந்துக்கு இருக்கும்போது அந்த நாட்டோட தலைவர்கள் வந்து இப்போது ரீசெண்டாக கொஸ்டினில் வந்து வருது. அங்கே யார் பிரதமராக இருந்தாங்க, யார் குடியரசுத் தலைவராக இருந்தாங்க, அதுபோல் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இப்போ வருது. அப்போ என்ன அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அதை ஒரு சில கொஸ்டின் கேட்டாலும் அதுவும் நீங்கள் அடிக்கிற அளவுக்கு, ஏன்னா உங்களோட நோக்கமே என்ன அப்படின்னா, உங்களோட நோக்கம் என்னென்னா அதிக மார்க் எடுக்கணும், எங்களோட நோக்கமும் அதே தான். சரிங்களா. அதிக மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த போஸ்டிங்க்கு வந்து முன்னிலையில் வந்து வந்துடுவோம். அதுபோல தான் இந்த டெஸ்ட் பேட்சஸும் வந்து அமையும். இந்த டெஸ்ட் பேட்ச் பாருங்கள், அதாவது இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஆன்லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 875-475-4444 சரிங்களா, அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கடுத்து ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7845454747 இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நேரடி கிளாஸஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கிளாஸஸோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, அதாவது என்ன அப்படின்னா, இப்போது 6th ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். 6th அறிவியல் சமூக அறிவியல் அதனோட மேக்ஸ். அப்போது 6th சம்மந்தமாக என்ன மேக்ஸ் இருக்குது அது வந்து ஒரு 70 கொஸ்டின் இருக்கும். அதே போல் ஃபஸ்ட் டேர்ம் வைஸும் இருக்கும். நம்மளோட டெஸ்ட் வந்து எப்படின்னா பாருங்கள், டேர்ம் வைஸும் இருக்கும். அந்த 6 ஃபுல்லாகவே முடித்ததுக்கப்புறம் 6 சம்மந்தமான இந்த மேக்ஸு முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போது அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து 6 சம்மந்தமான தமிழும் முடிஞ்சிடும். சரிங்களா? ஒரே டைமில். அதாவது என்ன அப்படின்னா, அந்த 4 டெஸ்ட்டில் முதல் 4 டெஸ்ட்லேயே வந்து என்னென்னா 6th வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்து பாருங்களேன், அப்போ 6th முடிஞ்சோடனே அப்போ பாருங்கள் 6th முடிஞ்ச உடனே அப்படியே 7th அதே போல் ஃபஸ்ட் டேர்மு, செகண்ட் டேர்மு, தேர்ட் டேர்ம், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, அதனோட 7th தமிழும் இது போல் தான் வந்து கண்டினியூஸாக கிட்டத்தட்ட எவ்வளோ அப்படின்னா 34 ப்ளஸ் டெஸ்ட்டு வந்து இருக்கும். அதாவது என்னென்னா 35 வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்களேன், எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டு 1 2 3 4 அப்படின்னு இருக்கும். 1 2 3 4 5 சரிங்களா? ஒரு 5 ஃபுல் டெஸ்ட்டு இருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட வந்து என்ன அப்படின்னா ஒரு 40 டெஸ்டஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 40 டெஸ்டஸும் வந்து எழுதி உங்களோட வெற்றியை உறுதிப்படுத்திக்கங்க. நன்றி.